தேனி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தீத்தடுப்பு விழிப்புணர்வு ஒத்திகை நடத்தப்பட்டது. இதில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினர் இணைந்து தீயணைப்பு கருவிகளை கையாள்வது எப்படி, தீ விபத்து காலத்தில் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி, விபத்தில் சிக்கியவர்களை மீட்பது எவ்வாறு என்பது குறித்து செயல் விளக்கம் அளித்தனர். நீர்வரத்து இல்லாமல் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் நாள்தோறும் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. அணையின் தற்போதைய நீர்மட்டம் 53.98 அடியாக உள்ளது. வேலூர் மாவட்டம் வேப்பங்குப்பம் மலைப்பகுதியில் காவல்துறையினர் கள்ளச்சாராய ஒழிப்பு வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது 188 லிட்டர் கள்ளச்சாராயம், 200 கிலோ வெல்லம், மதுப்புட்டைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பள்ளி பேருந்துகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் தனியார் பள்ளி பேருந்துகள் கொண்டுவரப்பட்டு அவற்றில் அரசு வகுத்துள்ள பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளனவா என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறை சார்பில் விபத்து காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஜனநாயக முறைப்படி கூட்டுறவு சங்க தேர்தல்கள் நடத்தப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்த பின்னர் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படும் என அவர் உறுதிபட கூறினார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்காமல் இருந்த ஆட்சி தேர்தல்களை எல்லாம் நடத்தி அதில் ஜனநாயகத்தை நிலைநாட்டியவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கூட்டுறவு சங்கங்களுக்கும் முறையாக தேர்தல்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதன் பிறகு நடந்தது. ஆம்பூரில் குடிநீர் இணைப்புக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விறகு ஏற்றிச் சென்ற உழவூர்தி ஒன்று சிக்கியது. 3 மணி நேர போராட்டத்துக்கு பின்னரே அந்த உழவூர்தி பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டது. இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நடைபெறுவதால் சாலையின் நடுவே உள்ள பள்ளங்களை மூட நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.